நண்பர்களே, இன்றைக்கி ஒரு vlog. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். என்ன பீச்சுனா இது வந்து மெரினா பீச் மாதிரி இன்னொரு பீச்சு. மெரினா பீச்சுக்கு பக்கத்து பீச். மெரினா பீச் மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடையாக இருக்கா பின்னாடி. ஃபுல்லாக கடையாக இருக்கா. இது மாதிரி சாயங்காலம் வந்து ஈவினிங் ஃபுல்லாக கூட்டம் தான். இந்த பீச் நல்லா இருக்குது. இது என்ன பீச்சு தெரிலையா? இது என்ன பீச்சு எங்களுக்கும் தெரில, பேர் தெரில. சரி இது என்ன இடம் அதுவும் தெரியல நண்பர்களே. இது என்ன இடமும் தெரியல, இது என்ன பீச்சுன்னு தெரியல. ஒரு பீச்சு நான் வந்து இது வந்து என்ன பீச்சுன்னு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஓகே, இல்லாட்டி இந்த வீடியோட டைட்டில் நான் போய் கண்டுபிடிச்சிட்டு இந்த பீச்சோட டைட்டில் நான் கண்டுபிடிச்சிட்டு அதை டைட்டிலாக போடுறேன். என்ன பீச்சு நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் அந்த பீச் சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம விழாக்குள்ளே போகிறோமோ. ஓகே, ஃபுல்லாக ஆளுங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. போட்டெல்லாம் இருக்குது அங்கே. கடல் மெரினா பீச்சில் வந்து கடல் உள்வாங்கியிருக்குண்டாங்க. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக இருக்குது ஆங்கிள்லாம். அங்கே அங்கே வரையும் இருக்குது. அது மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீ தானே சொன்ன மெரினா பீச்சு இதுவும் பக்கத்து. அடப்பா, ஏன்னா குதிக்க வச்சு விட்டேடா ஆத்தியமே. அப்பா மணல் செம்ம சூடாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. வந்து வந்துட்டோம். நண்டா என்னத்தை பிடிச்சி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நிற்கும் போது. ஐயோ என்னடா அது பிளாஸ்டிக். கழட்டி நில்ல, மண்ணியே தெரில. இது ஏதோ அட்டையத்துக்கு போட்டு கீழே வச்சது பண்ணி இருக்கு. உள்ளவா ஒரு தூரம் வந்துட்டு காலை நிற்காம போக முடியுமா? நல்லா இருக்கு கடல். சுற்றி ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. அங்கே ஒரு நம்ம மாதிரி அங்கே ஒரு விளாகர் இருக்கார், விளாக் எடுத்துக்கிட்டு வாங்க. நல்லா இருக்கு. ஓ, இங்கே வந்து அவ்வளோவா அலை வராது. இந்த அவ்வளோதான். ஆத்தி டேய் செம்மையாருடா, செம்ம கூலிங்கு தண்ணி. இது உங்களை இழுத்துட்டும் போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா சருன்னு உங்களை இழுத்துட்டு போகும். பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது வந்து இந்த மாதிரி ஸ்லைடாக இல்லாமல் நேராக இருக்கும் ஆங்கிள். உங்களை உள்ளே இழுத்துட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்துடுங்க. மெரினா பீச் மாதிரி தான். அங்கேயே சாப்பாடுலாம் நிறையா இருக்குது. மெரினா பீச்சோட சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்து நம்ம கடையில் போய் என்னென்ன உங்க பாருங்கள் தண்ணி. ஆஹா பாருங்க, இழுக்கவே இல்லை. சரிதா, செம்மையாக இருக்குது இந்த இடம். சரி வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே என்னமோ ஓடிச்சு இப்போ. ஆமாம் மாடி பாருங்க, சூப்பராக நடக்கலாம். நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது இடம். இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன கடை இருக்குங்க பார்ப்போமா? அங்கே ஃபுல்லாக லென்த்து எவ்வளோ சந்தோஷம் மூடில் அப்படியே ஹாப்பி மூடில் போகிற ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கே பாருங்க, அங்கே உட்காந்து தண்ணிக்குள்ளே உட்காந்து வீடு கட்டி விளாண்டுக்கு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுங்கன்னு. ஃபோர்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி போய் வீடு கட்டலாம், மணல் கோட்டை கட்டலாம், தாஜ்மஹால் கூட நீங்கள் கட்டலாம். ஷாஜகானை கூப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம மெரினா பீச்சில் இப்படி இருக்கும்ல, சரன்னு இழுத்துட்டு போகுமே. சொல்லிகிட்டு இருக்கேன்டா, ஓடிட்டு இருக்கு. இது சூடானாலும் வந்து கேமரா ஆஃப் ஆகாது. இந்த டெக்னிக் இதை பரத்தும் கேட்டால் நீ கேட்குற என்னடா அது கேட்டுக்கா. கேமராக்குள்ளே போகாது, ஆனால் கேமரா ஓடும். அந்த மாதிரி இது அது எதுன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். பாருங்கள் போனோம், தண்ணி இந்த காலை வச்சுட்டு வந்துட்டோம். தண்ணிக்குள்ளே காலை வைக்கலையா? செம்மையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் சும்மா போவாங்க. இப்படி இந்த மணல் நடக்கிறதும் நல்லா தான் இருக்குது. அவ்வளோவா மணல் வந்து இல்லை இந்த இடத்துல. தண்ணியை பாருங்கள், பின்னாடி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ், அது என்னது பஜ்ஜி ஸ்டாலு, ராட்டினமே இருக்குது. உங்களுக்கு ஜெயிண்ட் வீல் தெரியுமா? ஜெயிண்ட் வீல் இங்கே இருக்குது. மெரினா பீச்சில் இல்லாத ஜெயிண்ட் வீலு இந்த பேர் தெரியாத பீச்சில் இருக்குது. உங்களுக்கு இந்த பீச் பேர் வேணுன்னா நான் வந்து நான் சொன்னேன்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லாட்டி டைட்டில் போடுறேன். இன்னும் எங்களுக்கு தெரியாது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான்.
ஸ்னேக் பார்க், அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க் முடிச்சு ஸ்னேக் பார்க் எடுக்காமல் போயிட்டோம். அதனால் ஸ்னேக் பார்க் போயிருந்தோம். ஸ்னேக் பார்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு தெரியும் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குன்னு. சரி அங்கே ஒரு விளாகை போட்டுருவோம், இதுக்கு ஒரு தனியாக ஒரு நாள் வைக்கணுமா, அதான் அடுத்த ஒரு விளாகை போட்டுருவோன்னு இங்கேயே வந்தாச்சு. அதுதான் பேர் தெரியல, ஒன்றும் தெரியல. பக்கத்தில் பீச் இருந்துச்சு, வந்தாச்சு. கூகுளில் காமிச்சிச்சு. ஓகேவா, ஒரு லொக்கேஷனை கூட நான் வந்து போட்டு விட்றேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வரணும்னு இருந்துச்சுன்னா வாங்க, ஈவினிங் டைம் வாங்க, நல்லாயிருக்கும். இப்போயே கூட்டம் இருக்குது, ஈவினிங் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க போவோம் உள்ள. பார்த்தீங்களா, ஃபுல்லாக கடை தான், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இப்போ ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ஈவினிங் தான் எல்லாம் திறந்துருக்கும். அங்கே தெரியுதா ஜெயிண்ட் வீலு, ஜெயிண்ட் வீலு இருக்குப்போ. எங்கே எதுடா இந்த இதுவா தூணா, அது என்ன இருக்குது, சமாதியா? அங்கே ஒரு தூண் மணி இது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா புது புது கண்டென்ட்னா போடுவோம், புது புது விலாகு எல்லாம் எடுத்து போடுவோம். இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்துகிட்ருக்கோம், உங்களுக்கு அதை காமிக்கணும்னு. இங்கே என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வாங்க. அதுக்கு தான் மெரினா பீச்சோட இது ஒரு படி கொஞ்சம் அதிகமே சொல்லலாம். மெரினா பீச்சில் போடுவாங்க, ஒரு விளாக் போடுவோம். யாரோ குயின்ட்டு மெரினா பீச்சில் ஒரு விளாக் போடுவோம். அங்கே வந்து புதுசாக அந்த ரைட்ஸ்னால் அவ்வளோ பெரிய ரைட்லாம் கிடையாது. இங்கே வந்து ஜெயிண்ட் வீல் இருக்குது, எனக்கு அதிசயமாக இருக்குது. இங்கே ஜெயிண்ட் வீல் இருக்குது எனக்கு தெரியாது, இங்கே வந்த பிறகு எனக்கு ஜெயிண்ட் வீல் இருக்குதுன்னே தெரியும். மோஸ்ட்லி மெரினா பீச் மணியே இதுவும், ஆனால் பெரிய பெரிய கொஞ்சம் பெருசுலாம் ராட்டினெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வாங்க, என்னென்ன இருக்குன்னு இல்லை டீட்டெயிலாக பார்க்கலாம். டீட்டெயிலாக எல்லாம் ஒன்று விடாமல், ஒரு இடத்த விடாமல் சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் ஃபேமிலியோடு வந்து பார்த்துக்கோங்க. வாங்க போவோம். அப்படியே திருப்பினா இங்கே என்ன இது என்ன இடம் தெரியலை, என்ன இடம் எனக்கே தெரியல. ஏன்னா அது ஏன்ட்ட கேட்டால் பார்த்தீங்களா, இப்போ பீச்சுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே வண்டி நிப்பாட்டணும், இந்த கடைங்களுக்கு அங்கிட்டு நிப்பாட்டு இவ்வளோ பெருசு. அங்கே போய் கால் நினச்சிட்டு இங்கே ஸ்டாலெல்லாம் தாண்டி வந்தால் இது வந்து ஒரு தூண் மணி. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸு, ஃபுல்லாக கலர் லைட்ஸு ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. இங்கே பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக கடை, தாராளமாக கடை நிறையா இருக்குது, வந்து தின்னுக்கிட்டே இருக்கலாம். இங்கே நல்லா சாப்பிடலாம். ஃபுல்லாக சிசிடிவி கேமரா, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா, பாதுகாப்பான இடம், நல்லா இருக்கு இடம். அங்கிட்ட ஒன்றும் இல்லை, இங்கிட்டு வாடா. அங்கிட்டு இங்கே போயிட்டுருக்க ஜெயிண்ட் வீல் அங்கே இருக்குது, அங்கே ஓணும், அதே மெயின். அங்கே வரையும் போயிட்டு வந்துடும். சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டணும்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஜெயிண்ட் வீலை காட்டாமல் போக முடியுமா? பஜ்ஜிக்கு மிளகாலாம் தொங்குது, அங்கே கடை க்ளோஸ் ஆனால். ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இங்கே பலூன் ஷூட்டிங் விளாடுவாங்க. இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸ். எத்தனை மணி ஆகுது தெரியுமா? 12 மணி ஆகுது, எல்லாமே க்ளோஸ்டு. 4 மணிக்கு வாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். 3 மணி 4 மணி வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கிட்டு போங்க. வர்றான் டைம். அங்கே ஃபுல்லாக சீ ஃபுட்ஸ், சாப்பாடு எல்லாமே இருக்குது. அன்லிமிட்டட் சாப்பாடு. நடக்க முடியல, கால் வலிக்கு நடந்து போய் உங்களை காட்டுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ கால் வலிச்சாலும் பரவாயில்ல. அந்த இருக்குது பாருங்கள் ஜெயிண்ட் வீலு. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போகணுமா, இல்லை அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போகணுமான்னு தெரியல. காம்பவுண்டு ஒன்று இருக்கும், அதுக்கு அங்கிட்டு உள்ளே நம்ம வந்து இங்கேருந்து மெரினா பீச்சுக்கு நடந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல ஸ்டெப்ஸு, இங்கிட்டு தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன்டா. கரெக்டாக ஜெயிண்ட் வீலு. ஜெயிண்ட் வீல் இதுக்குள்ள தான் போகணும், அங்கே பின்னாடி சுற்றிக்கிட்டு போகணும். அவ்வளோதான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, போட்டு தான் இருக்குது. அவ்வளோதானே, அவ்வளோதான் நண்பர்களே. இருக்குது சின்ன பசங்க விளாட்றதுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து சாயங்காலம் தான் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுல்லாக வந்து வந்தீங்கன்னா கடலில் போய் உட்காந்து விளாட்லாம். கடலே நல்லா இருக்குது. எதுக்கு உங்களுக்கு ரைடு? பீச்சு மெரினா பீச் மாதிரினா இல்லை அது, இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே பாருங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எங்கள் வர்ற சிங்கப்பூரோட செட்டுலாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்காங்க.
அது என்ன பீச்சோட கனெக்டா இல்லை வேறு ஏதாவது போட்டிருக்காங்க என்ன தெரியல. அது என்னடா இது ஒரு டோரா இது கூட இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல. வந்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க டிஎம்மில். அது என்னன்னு எனக்கே தெரியல. நான் பீச்சோட இதுன்னு நினச்சேன், ஆனால் பீச்சோடது இல்லை. அது தனியாக போட்டிருக்காங்க அதை கரெக்டாக. சிங்கப்பூரோட சிங்கம் செட்டு இங்கிட்ட எல்லாம் செட்டாக இருக்குது. ஃபுல்லாக செட்டு. அந்த பக்கம் தான் ஏதோ இருக்குது. இங்கிட்ட குதிரதே இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கடல் தான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த விழா காத்திருங்கள்.